ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்ன வீடியோன்னா, எப்போவுமே டீ காஃபி அப்படி தானே குடித்து ரொம்ப ஹெல்த்து உடம்புலாம் ரொம்ப இதாகி நிறைய இஷ்யூ வந்துருச்சு. அதனால் சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நவதானியங்கள் அப்படின்னா நம்மளுக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்கிறதுனால சுகரும் கண்ட்ரோல் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது இப்போ கண்டுபிடிச்சி இப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னதுன்னா எல்லா நவதானியங்களுமே வந்து ஒரு 50 கிராம் தான் வாங்கியிருக்கிறேன். கம்பு, சோளம், திணை, சாமை, குதிரைவாலி, சிறுபயிறு, அப்புறம் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கேப்பை, வெறும் கோதுமை, இப்படி நிறைய பொரிக்கடலை, வேர்க்கடலை, கருப்பு கவுனி அரிசி மட்டும் 1/4 கிலோ வாங்கி போட்டிருந்தேன். 50 கிராம் தெரியாமல் போட்டாங்க. 2வது போய் மாற்றிட்டு வந்து 1/4 கிலோ வாங்கியாச்சு. கருப்பு கவுனி அரிசி ஒரு 1/4 கிலோ போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இதுதான் ஒரு 17 ஜாமான் கிட்ட வந்துச்சு. அவ்வளோத்தையுமே ஒரு 50 கிராம் போட்டு நல்லா திரிச்சாச்சு. இது வந்து இப்படி ட்ரை பண்ணால் கொஞ்சம் சுகரும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சரின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம பால்லையும் போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா கூழாகவும் காய்ச்சி குடிக்கலாம் அந்த மாவை. டீ காஃபிக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ரிசல்ட்டு. இது அவ்வளோத்தையுமே நம்ம வந்து சிம்மில் அடுப்பில் தாய்ச்சில் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ஒரு பெரிய நல்ல அகலமான பிரியாணி பாத்திரமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். எல்லா இதையுமே வறுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது பாருங்கள். நல்லா ரொம்ப வறுத்துடக்கூடாது, கரிஞ்சிரும். சிம்முலே வச்சு வறுத்துக்கிறணும். வறுத்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் கீழே வெயில் அப்படி இல்லைன்னா ஃபேனில் காய வைக்கலாம். காய வச்சுக்கணும். ஒரு டப்பாவில் வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பரான நவதானிய சத்து மாவு ரெடி. நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.